அனைவருக்கும் வணக்கம். நமது வாழ்க்கையில வார்த்தைகளா இருந்தாலும் சரி, இல்ல பொருளா இருந்தாலும் சரி, நீங்க எதெல்லாம் தேவையில்லைன்னு நினைச்சு தூக்கி போடுறீங்களோ, எப்படி இந்த பொருள் வாங்கிட்டு வர்றீங்க, சம் டேமேஜ் ஆயிடுச்சு, இது நமக்கு உபயோகப்படுத்த முடியாது அப்படின்னு நினைச்சு வெளியில தூக்கி போடுற ஐட்டம், அது பொருளாகவும் இருக்கலாம், வார்த்தைகளாகவும் இருக்கலாம். அதற்கு கண்டிப்பாக ஒரு விலை உண்டு. அதற்கான விலை நாம நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்கு. என்னன்னு பாக்குறீங்களா? அதை தெரிஞ்சிருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை இப்பதான் முத பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப இன்னைக்கு எல்லாருமே பாடி ஸ்ப்ரே எல்லாருமே நிறைய யூஸ் பண்றோம். பெர்ஃப்யூம் ஒவ்வொரு விதமா உள்நாட்டு சரக்கு வெளிநாட்டு சரக்குன்னு சொல்லி பல ஐட்டங்களை அமௌண்ட் எல்லாம் வாங்கி நம்ம யூஸ் பண்றோம். ஆனா அந்த பாட்டில கடைசி வரைக்கும் யூஸ் பண்ண மாட்டோம். அதுல கொஞ்சமா ஏதோ ஒரு லிக்விட் இருக்கும், இல்ல ஏதோ டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பொருளை டக்குன்னு என்ன பண்ணுவோம்? வெளியில தூக்கி போட்டுருவோம். ஒரு செல்ஃப்ல இருக்க வேண்டிய பொருளை முடிஞ்சதுன்னு நினைச்சு வெளியில தூக்கி போட்டோம் அப்படின்னா அதனுடைய விளைவுகள் எப்படி போகும்? அது எப்படி இருக்கும்? நம்ம வீட்டில் உள்ள குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, இல்ல வீட்டில் உள்ள பெண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வீட்டை சுத்தம் பண்றோம்னு சொல்லி எல்லாமே சுத்தம் பண்ணுவாங்க. எல்லாம் எடுத்துக்கொண்டு வெளியில ஒரு இடத்துல போட்டு எரிப்பாங்க. ஆனா நெருப்பு என்பது சுடுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது மேல பட்டா அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா நம்ம பெண்கள், நமது குழந்தைகள், விவரம் தெரியாத நபர்கள் அதை என்ன பண்றாங்க தெரியுமா? அதை கொண்டு போட்டு எரிப்பாங்க. மட்டை, குச்சி, பேப்பரு எல்லாம் எரியிற வரைக்கும் நல்லா அழகா அது பது 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 பதுன்னு எரிஞ்சு போகும். நம்ம மனித எண்ணங்கள் தான் இருக்குல்ல, மனித மனங்கள் இருக்குல்ல, அது குரங்கு மனசு மாதிரி போட்டு சும்மா சும்மா கிண்டிக்கிட்டே இருப்போம். கடைசி வரைக்கும் எரிக்கணும்ட்டு போட்டு போட்டு கிண்டிக்கிட்டே இருப்போம். அப்ப என்ன ஆகும்? அந்த பேப்பரு, குச்சி, மற்ற ஐட்டங்கள் எல்லாம் எரிஞ்சு போயிடும். அப்ப குச்சியை வச்சு கிளறையில அந்த பாட்டில் ஒண்ணு போட்டோம்ல, வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்ட ஒரு பொருள் இருக்குல்ல, டமார்னு வெட்டிக்கும் பாருங்க. வெறும் பாட்டிலா இருந்தா, வெறும் தீக்காயமா இருந்தா அப்போதைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கலாம். முதலுதவி பண்ணி கொஞ்சம் ஓரளவு சின்ன காயம் கூட தப்பிச்சுக்கலாம். ஆனா பெர்ஃப்யூம், அந்த பாடி ஸ்ப்ரே உள்ள இருந்ததுடைய விளைவு, பாட்டில் வெட்டிச்ச உடனே நம்ம கிண்டிக்கிட்டு இருந்தோம்ல அங்க நம்ம மேல பட்டு அப்படியே எல்லாம் செதறிடும். என்ன ஆகும்? அப்புறம் நம்ம உடம்பு அப்படியே ரணகலமா போயிடும். ஒரு சாதாரண தீக்காயத்துக்கும் ஒரு கெமிக்கல் பட்ட பிறகு அதன் மூலமா வெடிச்சு செதறக்கூடிய அந்த நெருப்புகள் இருக்குல்ல, உடம்புல அங்கங்க கெமிக்கல் அப்படியே ஃபார்ம் ஆயிடும். இன்னைக்கு நம்ம என்னதான் சம்பாதிச்சாலும் நம்மளால சேமிக்க முடியல. ஆனா மருத்துவமனைக்கு போயிட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய எத்தனை மாத சம்பளம், எத்தனை வருட உழைப்போ மொத்தமா மருத்துவமனைக்கு கொடுத்துட்டு நல்ல உடம்போட திரும்பி வருவோம். ஆனா அது வரைக்கும் அவங்க அந்த தீக்காயப்பட்ட மனிதர் சந்திக்கக்கூடிய விளைவுகள், பிரச்சனைகள்லாம் ஏராளம். அவர் பேசாம படுத்துருவார். அதன் பிறகு அவர்களுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட உறவுகள் இருக்குல்ல, போய் பார்க்கணும், பண்ணணும், காசு வாங்கணும், செலவு பண்ணணும், பஸ்ல போறது வர்றது, இப்படி அதன் பிறகு சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அதை விட மிக ஏராளமா போய்கிட்டு இருக்கு. அப்ப நம்ம வேண்டான்னு தூக்கி போட்ட ஒரு பொருளுக்கு நம்ம எத்தனை மாதங்கள், எத்தனை வருடங்கள் செலவு பண்ண வேண்டியது இருக்கு பாருங்க. அதனால நீங்க உங்க வீட்டிலே இருந்தாலும் சரி, எந்த ஒரு பொருளும் வேணான்னு சொல்லி தூக்கி போட்டீங்கன்னா அது ரொம்ப கவனமா பயன்படுத்துங்க. வேண்டான்னு தூக்கி போறது கூட ரொம்ப கவனமா சிந்திச்சு செயல்படுங்க. அதற்கான விலை கண்டிப்பா உண்டுங்க. அது போலத்தாங்க நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளும், வார்த்தைக்கு மதிப்பு இல்லைனாலும், விலை கொடுத்து வாங்கலைனாலும், வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளுக்கு அவ்வளவு ஒரு மதிப்பு இருக்கு.
தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்ட வடு. ஒரு தீக்காயம் பட்டா கூட அந்த இடத்துல வடு மட்டும்தான் இருக்கும். அதுபோல நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் இன்னொருத்தவங்களோட மனதை புண்படும் மாதிரி நம்ம எப்பவுமே இருக்கக்கூடாது. ஸோ இப்போ சொல்லுங்க, உங்க வீட்டில் தேவையற்ற பொருளும் நீங்க நினைச்சீங்கன்னா அதை எவ்வளவு பாதுகாப்பா வெளியில கொண்டு போய் எரிக்கணுங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ உங்கள்கிட்ட பதிவு பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி. This video sponsored by BuyMode shopping app. BuyMode shopping application is one of the online shopping app